ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் 7 நாட்களுக்கான ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். குரூப் 4க்காக சொல்கிறோம். ஏன்னா இந்த 7 நாட்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேலையும் இது தீர்மானிக்க போகுது. இந்த 7 நாட்களில் நம்ம என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம இதில் ஹை ஸ்கோரிங் பண்ணுறத முதல்ல எடுத்துக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 125 மார்க் தமிழும் மேக்ஸும் மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்குறாங்க. இந்த 125 மார்க்கில் நம்ம கரெக்டாக இந்த 125 மார்க்கில் டெய்லியும் இதை ஒரு நாளில் இருக்குன்னா இந்த ஒரு நாளில் இதற்கு மட்டும் 10 மணி நேரம் படிக்கிறோம்னா நம்ம 5 மணி நேரம் இதற்கு மட்டும் ஒதுக்கணும். இதுக்கு மட்டும் 5 மணி நேரம் ஒதுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருப்போம். அதனால் இந்த 5 மணி நேரம் மொத்தமாக 7 மணி நேரம் இதற்கு ஒதுக்கணும். தமிழுக்கு 5 மணி நேரமும், ஜிகேக்கு மேக்ஸுக்கு 2 மணி நேரமும், ஜிகேக்கு 3 மணி நேரமும் ஒதுக்கணும். அடுத்தது இந்த 7 நாளில் என்னென்ன படித்து முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புக் பேக் கன்ஃபார்ம். இந்த புக் பேக்லேருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு தான் தெரியறதில்ல. ஜிகேவும் சரி, ஜிடி அதாவது தமிழும் சரி, மேக்ஸும் சரி, இந்த 3லேருந்து இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கும்போது இந்த ஜிகே புக் பாக்ஸ் கொஸ்டின், தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள், ஏன்னா இந்த 100 மார்க்கை தீர்மானிக்க போகிறது, இதை உங்களோட வேலையை தீர்மானிக்க போகிறது இந்த 100 மார்க் தான். ஏன்னா இதில் ஒரு 95 இல்லைன்னா 95 ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னே நினச்சிக்கலாம். ஏன்னா இதுதான் ஹை ஸ்கோரிங்கு. இதில் 100 மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதற்குமே பயப்பட தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். இந்த 100 மார்க் எடுக்கிறது தான் நம்மளுக்கு, இந்த 100 மார்க்கில் ஒரு 90 மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப சிக்கலான விஷயம். இது ப்ளஸ் மேக்ஸ், இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு 5 நாள் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தோம்னா, தமிழ், மேக்ஸ், ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு தெரிஞ்சு 10 மார்க்ஸ் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ மார்க் கேட்க மாட்டாங்க. 10 மார்க்ஸ் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். இந்த 10 மார்க்ஸ்க்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்ம படிக்க வேண்டியது 100 மார்க்ஸ். இதில் ஒரு நாள் இருக்குன்னா அதில் ஹாஃப் டேஸ் தமிழுக்கு மட்டும் ஒதுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நாம் 6th to 12th படித்தாலும் சரி, ஆனால் 6th to 10th கன்ஃபார்ம் படிச்சிருக்கணும். இந்த 6th to 10th 9th 10th முக்கியமாக படிச்சிருக்கணும். இந்த 9th 10th தான் மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. இந்த 9th 10th தான் மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. இது அதாவது ஓல்டு புக்கிலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. 3 மார்க் ஓல்டு புக்கிலேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. 3 மார்க் தான். ஏன்னா போன தடவை பரிமார் கலைஞரை பற்றி கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் வரும். மேக்ஸை பொறுத்தளவுக்கும் அப்படி தான். மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா ப்ளஸ் கான்செப்ட். ஒரு கான்செப்டை ஃபார்முலா இல்லைனாலும் நீங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் உங்களுடைய டைமிங்கை மிச்சப்படுத்த முடியும், டைமிங்கை குறைக்க முடியும். ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னா 2.5 மணி நேரத்தில் நீங்கள் அதை ஒரு கொஸ்டின் பேப்பரை முடிக்க பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரை முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்லையே குறிக்கக்கூடாது. இதற்கு தனியாக OMRக்கு தனியாக வீடியோ போடுறேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது ஒரு நாளில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது முதல் 5 நாளைக்கு மட்டும். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான். ஞாபகம் வச்சுங்க. 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கூட இதை பயன்படுத்திக்கலாம். 7, 8 இதை மட்டும் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது கொஸ்டின் பேப்பரை டீப் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு மார்க் டெஸ்ட் கூட எடுத்திருப்பீங்க. அப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா நிறையா கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. இன்டர்நெட்லேயும் நிறையா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த இன்டர்நெட்டில் நீங்கள் எடுத்து அதை ஒரு தடவை அந்த மார்க் டெஸ்ட்டை எழுதி அதில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத திருத்திக்க பாருங்கள். இதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமாக இதை பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, எதில் வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும், கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் இன்ன வரைக்கும் படித்தது உங்களுக்கு நன்றாக
புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களும் தெரியும். அதை வந்து முதல் 4 நாட்களில் வச்சுக்கங்க. ஏன்னா நீங்கள் அனைத்தையும் படிக்க முடியாது. ஒவ்வொரு நாட்கள்லேயும் கம்மியான சிலபஸை படிங்க. படித்ததை மறக்காமல் படிங்க, அதுதான் முக்கியம். இந்த லாஸ்ட் 2 டேஸில் நீங்கள் ஒரு ஸ்மால் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை இந்த 5 நாளில் படித்ததை ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த லாஸ்ட் 2 டேஸில் மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க, அதுவே போதுமானது. அப்புறம் மேக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபார்முலாவை மஸ்ட். அளவியலில் நிறைய மறப்பீங்க, ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஃபார்முலாவை எடுத்தால் எந்த இது போடணும்னு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. 20 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், அல்லது லாஜிக்கலாக திங்க் பண்ணி போடுற அளவுக்கு இருக்குமே தவிர மற்ற எதுவுமே இதில் இருக்காது. அதனால் இந்த லாஸ்ட் 2 டேஸில் மேக்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு அதை எழுதி வச்சு படிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதையும் படித்து வச்சுக்கோங்க. இதுதான் மேக்ஸ் ஃபார்முலா. அப்புறம் தமிழ் இலக்கணத்தில் சொல்ல போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அது வந்து மோனை, எதுகை இதெல்லாம் கேட்பாங்க. தொடை, இதான் எதுகை தொடை, மோனை தொடையெல்லாம் கேட்பாங்க. அது எத்தனை வகைப்படும், அதுமாரி இருக்கிறது. இணை மோனை, பொழிப்பு மோனை, உருவு மோனை, இது அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி, இதுமாரி சிம்பிளான கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சந்திப்பிழை, வலுவு சொல்லற்ற தொடர், இதெல்லாம் சிம்பிளான இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சிம்பிளில் தான் நம்ம மார்க்கு அதிகமாக போகும். அதனால் அதை மஸ்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அதுவும் முக்கியமானது தான். அடுத்ததாக இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி. நீங்கள் இந்த 7 நாட்களில் இதை மட்டும் பார்த்தாவே உங்களுக்கு போதுமானது. இந்த 7 நாளில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு. உங்களுக்கு தமிழ் மட்டும் பாருங்கள் போதும், ஏன்னா தமிழில் தான் 100 மார்க்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ், பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். ப்ளஸ் மேக்ஸை வந்து நீங்கள் டெய்லியும் போட்டு பாருங்கள், அல்லது நீங்கள் போட்டு பார்க்கலினாலும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத கற்றுக்குங்க. ஏன்னா மைண்ட் ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அவங்க ஈஸியாக தான் கேட்பாங்க, ஆனால் கால விரயம் ஆகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க, ஆனால் கால விரயம் ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அந்த ஒரு கொஸ்டினை போட்டு பார்க்குற டைமிங் வந்து அதிகமாக இருக்கும். ஆன்சரை கண்டுபிடிச்சிடுவீங்க, ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1 நிமிஷம் எடுத்துக்கிற வேண்டியதுக்கு பதிலாக 2-3 நிமிடங்கள் எடுத்துப்பீங்க. அதுவே அங்கே தவறாக முடிஞ்சிடும். அதனால் இதை கரெக்டாக பாருங்கள். நன்றி.